morning students. We are going to see about unit 2 real numbers exercise 2.3 second sum பார்க்கிறோம். Find any two irrational numbers between 3 subdivision கொடுத்திருக்காங்க. So 0.301000110011 etc. and 0.3020002002 etc. ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இராஷனல் நம்பர் கேட்டிருக்காங்க. நமக்கு இராஷனல் நம்பர்னா என்னன்னு தெரியும் டெஃபினிஷன். என்னது? நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்வயரிங் தான் வந்து இராஷனல் நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதாவது என்ன, டெர்மினேட்டே ஆகாது, நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்வயரிங். ரெக்வயரிங்னா வந்து ரிப்பீட் ஆகவே ஆகாது, ஒரே நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து நம்ம இராஷனல் நம்பர்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏதாச்சும் ரெண்டு இராஷனல் நம்பர் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், சொல்யூஷன் வாங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய இராஷனல் நம்பருக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஸோ எப்படி நீங்கள் அதாவது இந்த நம்பருக்கு இடையில இருக்க மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0.30100 வரணும்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், 0.30 எடுத்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா 0.30200 அப்படின்னு எடுத்துக்கோங்க. எத்தனை டிஜிட் இங்கே எடுக்கிறீங்களோ அதே டிஜிட்டு நீங்கள் அடுத்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதையும் எடுத்துக்கிட்டு இப்போ இங்கே பாருங்கள் 3010 அப்படின்றப்ப இங்கே 100, இங்கே 200. அப்போ 100க்கும் 200க்கும் இடையில நிறைய நம்பர் இருக்குங்களப்பா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா 0. இங்கே அண்ட் ஸோ அண்ட் போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? நான் நல்லா டாட்டட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ 0.301, இங்கே 120, இங்கே 100 இருக்குல்லப்பா, இங்கே 200 அப்படின்னா 120. அப்போ அந்த ரேஞ்சில் எடுத்துகிட்டு இப்போ இங்கே 120, அதாவது 20 போட்டிருக்கேன்னா அடுத்து 2200, 22200, அடுத்து 4240, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் என்ன எடுத்திருக்கேன், 0.301, அதாவது 120, 130. அப்போ 100க்கும் 200க்கும் இடையில தானே இருக்கிறது 120, 130 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ 130, இங்கே நான் 3 போட்டிருக்கனால 3300, 33300 இந்த மாதிரி. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இடையில தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான வேல்யூஸ் தான். ஏன்னா இத்தனை டிஜிட் இருக்கும்போது அதுக்கு இடையில இருக்கக்கூடியதெல்லாம் மைனூட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் இதுக்கு இடையில எடுத்துக்கலாம். இதுதான் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் 100 எடுக்கலாம் அப்படின்னா 10 and 20னா 10க்கும் 20க்கு இடையில இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் போடலாம். ஓகே? ஸோ இந்த நம்பர் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் இராஷனல் நம்பராக எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், 6/7 and 12/13 கொடுத்துக்கணும். இன்னொன்று இந்த சம்லே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடியதே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து இராஷனல் நம்பர் தான். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், செகண்ட் ஒன் 6/7 and 12/13. ஸோ இங்கே கிவன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை டெசிமல் எக்ஸ்பான்ஷனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். 6/7 நான் இங்கே லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 2.2ல் பார்த்துருக்கோம்ப்பா. அதே மாதிரி தான் இங்கே நான் இங்கே 6/7க்கு அதோடைய டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது எப்படி எவ்வளோ இருக்குது அந்த நம்பருக்கு இடையில இருக்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 6/7க்கு நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். 6ல் பார்த்தீங்க அப்படின்னா 7 டிவிசிபிள் ஆகாது. ஸோ அப்போ 0 பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்கே 0 ஆட் பண்ணிக்குவீங்க. அப்போ 60 இருக்கும். 60ல் எத்தனை டைம் இருக்கும்? 8 டைம்ஸ் இருக்கும். 56. இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். அப்போ 0 ஆட் பண்ணிங்கன்னா 40. 40ல் எத்தனை டைம் இருக்கும்? 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ 35. பேலன்ஸு 5. அப்போ 0 சேர்த்துக்கோங்க. 50. 50ல் எத்தனை டைம் இருக்கும்? 7 டைம்ஸ் இருக்கும். அப்போ 49. பேலன்ஸு 1. பட் 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 10. 10ல் எத்தனை டைம் இருக்கும்? 1 டைம் இருக்கும். அப்போ 7 டிவைடட் பை இதை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ அப்போ 0 ஆட் பண்ணிங்கன்னா 30. 30ல் எத்தனை டைம் இருக்கும்? 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ 28. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 இருக்கும். அடுத்து இந்த 0 ஆட் பண்ணிங்கன்னா 20. 20ல் எத்தனை டைம் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. 14. அப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 6ன்னு வருது. இப்போ பாருங்கள், இங்கே ஸ்டார்டிங்கில் 6ன்னு இருந்துச்சு. அப்போ அகைன் திருப்பி உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 6. அப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ப்ராசஸே தான் அகைன் நமக்கு கண்டினியூ ஆகும். அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும் நமக்கு டெசிமல்? இது 6/7க்கு 0.85714
அகைன் என்ன வரும் 857142. ஏன்னா இதே ப்ராசஸ் தானே இப்போ இங்கே 6 வந்துருக்கு. அப்போ 6க்குன்றப்ப திருப்பி 7ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு டெசிமல் எக்ஸ்பான்ஷன் என்ன கிடைச்சிருக்கு? 0.857142. இது என்னது? இது என்ன? இது எப்படி இருக்குது? நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்வயரிங். பாருங்கள், இந்த டிஜிட்டே திருப்பி நமக்கு ரிப்பீட் ஆகிறதுனால நம்ம பார் போட்டிருக்கோம். ஓகேவா? அப்படின்னா இது என்னது? ரேஷனல் நம்பர். அடுத்து 12/13. 12/13க்கு நம்ம இதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் லாங் டிவிஷன் மெத்தடில். இப்போ பார்த்தீங்கன்னா 12 13ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ 0 பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ எத்தனை டைம் இருக்கும்? 120ல் 9 டைம்ஸ் இருக்கும். அப்போ 117. அப்போ பேலன்ஸு 3 இருக்கும். 30ல் எத்தனை டைம் இருக்கும்னா 2 டைம்ஸ் இருக்கும். 26 சப்ராக்ட் பண்ணும்போது 4. 40ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்கும். 39 பேலன்ஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஒரு 0 ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து 10 தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து 13 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நான் இங்கே டிவிசிபிள் ஆகாதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 0 பண்ணும்போது இங்கே 100 கிடச்சிடும். அப்போ 100ல் எத்தனை டைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் இருக்கும். அப்போ 91. திருப்பி சப்ராக்ட் பண்ணும்போது 9 கிடைக்கும். 90ல் எத்தனை டைம் இருக்குது? 6 டைம்ஸ் இருக்குது. 78 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 12. பாருங்கள், அகைன் நமக்கு இந்த 12 கிடச்சிச்சு. அப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12க்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் தான் நமக்கு வரும். அப்போ எப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 12/13க்கு 0.923076 923076 அண்ட் ஸோ ஆன் போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? இது நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்வயரிங்காக இருக்குது. அப்போ எப்படி எழுதுவீங்க? 0.923076 பார் அப்படின்னு எழுதுவீங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த 2 நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய இர்ராஷனல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, 6/7க்கு 0.857142 757142 இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 12/13க்கு 0.923076 923076 அண்ட் ஸோ ஆன். இப்போ ஓகே, இந்த 2 நம்பருக்கு இப்போ ப்ரீவியஸ் சம்மில் எப்படி நம்ம ஒரு 4 டிஜிட் எடுத்து அதுக்கு இடையில இருக்க மாதிரி எடுத்துக்கணும், அதே மாதிரி இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 0.857142 அதுதான் நமக்கு அந்த டேர்ம் தானே ரிப்பீட் ஆகுது. ஸோ அதே மாதிரி எடுத்திங்கன்னா இப்போ இந்த வேல்யூக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பரை எடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 2 irrational numbers ஆர் என்ன எடுத்துக்கலாம்? இப்போ இங்கே 85 இருக்கா, அடுத்து 92. இப்போ இங்கே 857 வச்சுக்கோங்க, இங்கே 923. அப்போ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்? 0.86, இங்கே 6 எடுத்துங்க, 16611 அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பர் என்ன எடுத்துக்கிறேன்? 0.87177711 இதே நம்பர் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, நீங்கள் வேறு எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இந்த நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய இர்ராஷனல் நம்பராக எடுத்துக்கணும். ஓகேவா? டாட்டட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு இர்ராஷனல் நம்பர்னாவே என்ன ஆகணும்? நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்வயரிங்காக இருக்கணும். இங்கே பாருங்கள், எந்த இதுவுமே உங்களுக்கு 861 அடுத்து 66 வருது, அடுத்து 11 வருது, 66611. அப்போ வந்து ரிப்பீட்டட் ஆகலை. அதாவது என்னன்னா ஒரே நம்பர் திருப்பி அதாவது 6 திருப்பி ரிப்பீட் ஆகுது அப்படி கிடையாது. இங்கே 66னா நெக்ஸ்ட்டும் 66 அப்படி வரக்கூடாது, அப்படி வராமல் இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ இது வந்து என்னென்னா இந்த மாதிரி எடுக்கணும். அதாவது நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்வயரிங்காக எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷன் √2 அண்ட் √3. ஸோ இப்போ √2 அண்ட் √3க்கு நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ தெரியணும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் √2 அண்ட் √3க்கெல்லாம் வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். √2ஓட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 1.414 அண்ட் √3ஓட வேல்யூ 1.732 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? பண்ணியிருக்கீங்க நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில். ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இங்கே √2க்கு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். எப்படி நம்ம √2க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? 2 இருக்கா? அப்போ 2ன்றப்ப நமக்கு இங்கே ஒரு சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது. நான் அதனால் என்ன பண்ணுறேன்? 2.000. நம்ம எப்போயுமே ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஃப்ரம் ரைட் டு லெஃப்டில் வந்து பேராக பண்ணுவோம். அதாவது பேர் பண்ணோம்னா இங்கே 2 டிஜிட்டாக பேர் பண்ணிட்டு வருவோம். ஃபைனலாக எந்த டேர்ம் இருக்கோ அதுக்கு தான் நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவாப்பா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்ராக்சிமேட்டாக 0 இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2ல் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னப்பா இருக்குது? 1. ஏன்னா 1 ஒன்ஸாக தான் நமக்கு 1 கிடைக்கும். அப்போ 2ன்றதுக்கு 2க்குள்ளே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் நம்பர்னு பார்க்கும்போது நமக்கு 1 தான் வரும். ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1. அடுத்து இந்த 2 ஜீரோவையும் கீழே இறக்கணும். அப்போ 100 வரும். அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ இங்கே இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணாலும் சரி
அல்லது 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சரி. இங்கே இருக்கக்கூடிய நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, அல்லது 1 + 1 2ன்னு போட்டாலும் சரி. புரிஞ்சுதா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 2ன்னு கிடச்சிருது. இப்போ எந்த நம்பர் போடும்போது இங்கே இதுக்குள்ளே இப்போ 100 இருக்குல்லப்பா, அந்த 100ல் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம் அதுக்குள்ளே அப்படின்னு பார்க்கணும். இப்போ 24 இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் தான் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 24 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். புரிஞ்சுதா? 24 இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் தான் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4. அப்போ 4 × 24 நமக்கு 96 அப்படின்னு கிடைக்குது. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4ன்னு கிடைக்குது. அடுத்த 2 டிஜிட்டு கீழே இருக்குங்க 400. அடுத்து இப்போ இங்கே என்ன பண்ணணும் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2 இந்த 2வை டச் பண்ணக்கூடாது ஃபஸ்ட் ஒன்ஸ் பண்ணும்போது. அடுத்து இந்த 4ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 8ன்னு கிடைக்கும். அப்போ 28. இப்போ 400. இப்போ என்ன நம்பர் இந்த இடத்துல போடும்போது இந்த 400க்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 2 போட முடியாது, ஏன்னா அது வந்து மோர் தென் 400 ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா 1 தான் போட முடியும். ஸோ இங்கே என்ன நம்பர் போடணுங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும், ஏன்னா அதால் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 281 பார்த்தீங்கன்னா நமக்கு 281 தான் வருது. ஸோ இப்போ 400லேருந்து 281 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 119 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து இந்த 00வை கீழே இறக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 2 8ஐ டச் பண்ணணும். இப்போ 2 8 போட்டாச்சு. இங்கே ஃபைனலாக இருக்கக்கூடிய நம்பர் என்னது 1. இந்த 1ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2ன்னு கிடைக்கும். அப்போ 282. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் எதால் மல்டிப்ளை பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 4. இப்போ 4ன்றப்போ 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2824ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 11296 கிடைக்குது. இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 604ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அந்த டபுள் டிஜிட் 0வை கீழே கொண்டு வரீங்க. அப்போ என்ன கிடைக்கும் 60,400 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணணும், அடுத்து இங்கே 282. இப்போ இங்கே 4 தான் இப்போ லாஸ்ட்டாக போட்டிருக்கோம். அந்த 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த நம்பருக்கு பக்கத்தில் எந்த நம்பர் போடுறோமோ அதால் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த 60,400க்குள்ளே நமக்கு ஒரு வேல்யூ வரும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வரும். அப்போ இந்த 2ஆல் 28,282 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 56,564 கிடைக்குது. ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3,836 வருது. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ √2க்கு நான் இங்கே ஃபைண்ட் பண்ணி போட்டுருக்கேன் பாருங்கள். √2க்கு வேல்யூ என்ன அப்படின்னா 1.4142135624 அப்படியே போய்கிட்டே இருக்கும். எந்த நம்பருமே பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் ஒரே மாதிரி வந்து ரெக்வயரிங் ஆகலை. பார்த்தீங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம டெஃபனிஷன் பார்க்கும்போதுமே இராஷனல் நம்பருக்கு நம்ம √2 √3 எல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ √2ஓட வேல்யூ 1.4142135624ன்னு போய்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம √3க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ நம்ம √2க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி இப்போ √3க்கு இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதே ப்ராசஸ் தான். √3க்கு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3ல் வந்து இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் நம்பர்னு பார்க்கும்போது 1 தான். அப்போ 1 போடும்போது நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 1 பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2 கிடைக்கும். இந்த மாதிரி 0 0 ஏன்னா டேர்ம்ஸ் இல்லாதனால நம்ம 0 0வை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேராக நம்ம √2க்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட்டு, அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸும். ஓகேவா? √3க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ √3க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.73205008 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன எடுத்துக்கிறோம்னா 1.732, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமலோடய ஸ்டாப் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1.732 அதே மாதிரி √2க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 1.4142 அப்படின்னு போயிட்டே இருக்கும். நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்டோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் √2 √3 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு இது கிடையாது, அதாவது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இங்கே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ √2க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.414 அண்ட் ஸோ ஆன். √3க்கு 1.732 அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இர்ராஷனல் நம்பர், அப்போ 2 இர்ராஷனல் நம்பர்ஸ் ஆர் இங்கே 1.414 இருக்கா, இங்கே 1.732 இருக்கா. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 414 அப்படி வச்சுக்கோங்க. இங்கே 732. அப்போ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பராக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரீவியஸ் செம்மில் எடுத்த மாதிரியே தான். இப்போ 1.4க்கு அப்புறம் 5 அந்த மாதிரி. அப்போ 51 5511 555511 அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 1.61 6611
666 111 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நம்பர் தான் எடுத்துக்கணும் இல்லை, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர் நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸில் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு √2க்கு √3க்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர் இராஷனல் நம்பர் நம்ம இதுதான் எடுத்துப்போம். ஓகே. ஸோ தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் எனி 2 rational number. என்ன கேட்டிருக்காங்க? 2 rational numbers between 2.2360679 and so on and 2.236505500 and so on. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டு நம்பருமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குது? நான் டெர்மினேட்டிங், இங்கே எண்டே ஆகலை, நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்வயரிங்காக இருக்குது. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பருமே கிவன் நம்பர்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இராஷனல் நம்பராக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு இராஷனல் நம்பருக்கு இடையில நம்ம ரேஷனல் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ரேஷனல் நம்பர்னால் என்னென்னு தெரியும்? ரெண்டு கண்டிஷன் படித்தோம். என்னது? ரிமைண்டர் பிகம்ஸ் 0 அண்ட் ரிமைண்டர் நெவர் பிகம்ஸ் 0. இப்போ டெர்மினேட்டிங்னு ஒன்று பார்த்தோம். இப்போ டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்வயரிங் இதான் ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம். அப்போ டெர்மினேட்டிங் அது நம்ம டெர்மினேட்டிங்காக இருந்தாலும் நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்வயரிங்காக இருந்தாலும் நம்ம ரேஷனல் நம்பர்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா டெர்மினேட்டிங், இங்கே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் வந்து எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வயரிங் ஆகலை. ஸோ நான் இங்கே வெறும் டெர்மினேட்டிங் அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறத எடுத்துக்கிறேன். இப்போ 2 rational numbers ஆர் இந்த ரெண்டு இடையில இருக்கக்கூடிய நம்பரு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2.2360 இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எத்தனை டெசிமல் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்லேயும் எடுத்துக்கணும். அப்போ 2.2365 இங்கே நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த நம்பர்லேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட். ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கக்கூடியதை பார்க்கணும். இப்போ இங்கே 23 இருக்குது, இங்கே 23 இருக்குது. அப்போ 236 அதுக்கு இடையில இருக்காது. அப்போ அடுத்த டிஜிட்டை பாருங்கள். அப்போ 2360 அடுத்து 2365. அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர் இருக்குல்லப்பா. ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர் நான் என்ன எடுத்துப்பேன்? 2.2362 6க்கு அப்புறம் இருக்காது, 61 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2.2363 அப்படின்னு எடுத்துக்கேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை ரேஷனல் நம்பர் வேணாலும் நம்ம இதுக்கு இடையில இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். இங்கே இந்த √2 அண்ட் √3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிளில் √3க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. பட் √2 கொடுக்கல. நான் உங்களுக்கு ரெண்டுமே போட்டு காமிச்சிருக்கேன் இதோட வேல்யூஸ் எப்படி வருதோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டேரெக்டாக சம்மு கேட்கும்போது √2 அண்ட் √3க்கு நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ண வேணாம். டேரெக்டாக நீங்கள் √2க்கு 1.414 அண்ட் √3க்கு 1.732 இந்த மாதிரி போட்டுட்டு இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸை எழுதிட்டா போதும். ஓகேவா? தேங்க்யூ.